ஹை செலிபிரிட்டீஸ் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். 2025ல் போடுற லாஸ்ட் வீடியோ இன்னைக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். நாளையிலேருந்து புது வருஷத்தோட புது மனுஷங்களோட சூப்பராக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் நான் அதே தான், ஓகேவா? நான் உங்கள் அக்கா தான், உங்களோட சகோதரி தான், உங்களோட ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் நான் அப்படியே தான் இருக்க போகிறேன். என்னோட சப்ஸ்கிரைப் பண்ண நீங்களும் அப்படியே தான் இருக்கணும், ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி. நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூவேஷன் தாண்டா இது. சரியா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்றே நான் சொல்லியிருப்பேன், நம்ம காசை சேவ் பண்ணணுன்னா என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்மளோட இன்கம் எவ்வளவு, நம்ம இன்கம் நம்ம எப்படி அதிகரிச்சிக்கலாம், இல்லைன்னா சைடு இன்கம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் டீட்டெயிலாக நேற்று உள்ள வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட கண்டினியூஷன் என்னென்னு புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இன்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த இன்கம் நமக்கு பத்துதா பத்தலையா, இதில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை இது மூலமாக நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் வரவும் செலவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போங்க, அப்போ தான் நம்மளால் கொஞ்சமாச்சும் காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். மூணாவது என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணுறது உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக செக்யூராக வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு வாங்க. இன்னும் நிறைய டீட்டெயில் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு பார்ட் 2க்குள்ளே வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கமெண்ட்டில் பழகலாம். ஃபஸ்ட்டு உண்டியல் சேமிப்பு, ஓகேவா? நம்ம வீட்டில் எப்படி நாம் இருக்கோமோ அதே மாதிரியே நம்மளோட ஒரு மனுஷனா மாதிரியே நம்ம உண்டியலும் நம்ம கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். ஏன்டி இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா உண்டியல் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு கை கொடுப்பான் தோழனுங்கிற மாதிரி கை கொடுக்கும் நம்மளோட தோழி அந்த உண்டியல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அவசரத்துக்கு டபக்குன்னு போய் எடுத்து உடச்சி பார்த்தோம்னா உள்ளே நிறைய காசு கிடைக்கும். யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய விஷயத்தில் நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். கடைக்கு போயிட்டு வரோம் இல்லையா? கடைக்கு போயிட்டு வரது கண்டிப்பாக சில்லற காசு நம்ம கையில் கிடைக்கும். நம்ம அதை என்ன பண்ணுவோம், நம்ம பர்ஸ்லேயே போடுவோம், அதை எடுத்து செலவும் பண்ணுவோம். பட் நம்மளோட செல்லக்குட்டி, நம்மளோட உண்டியல் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த செல்லக்குட்டிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். அது வயிறு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வயிறு ஃபுல்லாக, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லும், நம்ம அப்போ எடுப்போம். அப்படி இல்லையா, நமக்கு வயிறு பசிக்கும் இல்லையா? வயிறு பசிக்கும் போது நம்மளே அதை திறந்து எடுத்துருவோம். ஆனால் ஒன்று, எப்படியோ யாரோட வயிறாவது ஒரு வயிறு நிறையும், அவ்வளோதானே. ஒரு அவசரத்துக்கு உதவுற நம்மளோட செல்லக்குட்டி உண்டியல் தான். ஸோ உண்டியலை எப்போவுமே உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அது என்ன பெரிய செலவாகிற போது, மிஞ்சி போனால் 5 ரூபா 10 ரூபா இருக்குமா? 10 ரூபா 5 ரூபா இருக்காது, 10 ரூபா இல்லை 20 ரூபா இருக்கும். நான் ரொம்ப காஸ்ட்லியான உண்டியல்லாம் வாங்குங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்லலை. ஏன்னா நான் போட்டுட்ருக்கிறது 10 ரூபா குட்டி டப்பா தான் போட்டுட்ருக்கிறேன். 10 ரூபா டப்பா உண்டியல் இருக்குது தெரியுமா, அதுதான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிங்கம்மா. ஏன்னா இது என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு உதவும். இது ஒரு நல்ல சேவிங்ஸும் கூட. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கப்பா. சின்ன வயசுலலாம் ஸ்கூலில் சஞ்சய்கான்னு ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க. அதனால் பிள்ளைங்க சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி எந்த திட்டமுமே இல்லை. ஸோ நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எதிர்காலத்தில் கண்டிப்பாக நமக்கு உதவும். இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனால நம்ம செய்கிற சின்ன சின்ன பழக்கம் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். நீங்கள் கடைக்கு போயிட்டு வந்த உடனே அதில் தூக்கி போட்டுவீங்களா? டெய்லி நான் இப்போ 5 ரூபா சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு 5 ரூபாய் நீங்கள் உள்ளே போட்டே வாங்க. இல்லை சில்லறை கடைக்கெல்லாம் நான் உள்ளே போடுறேன்னு வைங்களேன். உங்கள் பசங்கிட்ட நீங்கள் ஒரு பால் பாக்கெட்டோ இல்லை மாவு பாக்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்க விடும்போது மிச்ச சில்லறையை கொண்டு தானாக ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க உண்டியலில் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நமக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் சேவிங்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் ஒரே கல்லில் 2 மாங்காய், அப்படித்தான் நான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ண கற்றுக்கங்க, கற்றும் கொடுங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ கற்றுக் கொடுங்க, ஓகேவா? கண்டிப்பாக உண்டியல்னு ஒன்று வாங்கி வச்சுருங்கப்பா. நான் திரும்பவும் சொன்னதா, மிஞ்சி மிஞ்சி போனால் 10 ரூபா இல்லை 20 ரூபா தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் 1 லட்சம் 2 லட்சம்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் உண்டியல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம அந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் இன்ஷால்லா கண்டிப்பாக நம்ம போடுவோம். இப்போ நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்சது 50 100 200 அந்த மாதிரி நம்ம மட்டும் போட்டுக்கிட்டே வரலாம், ஓகேவா? அதுக்கு மேலே வேணால் உங்கள் இஷ்டம்ப்பா, நீங்கள் வாங்கி போடுங்க. குழந்தைங்களுக்கு க்யூட்டாக குட்டியாக உள்ள உண்டியெல்லாம் வாங்கி கொடுங்க. ஏன்னா பசங்களுக்கு குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நிறச்சி பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாகவே வரும். அதை செலவு பண்ணக்கூடாதுங்கிற அக்கறையும் வரும். அதனால் க்யூட்டாக குட்டியாக உள்ளதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கடா. ஏன்னா இதில் மணியை சேவ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மணியும் சேவிங்ஸ் ஆகும். பசங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் பிளான் நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். சேவிங்ஸ் பிளான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே இருக்கும், ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, கோல்டு சீட் அண்ட் காயின். எப்போ பார்த்தாலும் இந்த கோல்டு சீட்டை பற்றியே சொல்கிறேன், நம்ம நினைக்காதீங்க. நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, அதுதான்டா நிஜம். இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி வேறு எதுலையுமே பண்ண முடியாது. மண்ணில் போட்டால், அதாவது பொண்ணில் போட்டாலும் மண்ணில் போட்டாலும் நமக்கு நன்மை தான். எதாக இருந்தாலுமே நமக்கு ஃப்யூச்சர் செக்யூர் பண்ணி கொடுக்கும்.
ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ எல்லா கடையிலுமே கோல்டு சில்வர் காயின் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. 100 மில்லியிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அதனால் நீங்கள் உங்களால் ஒரு 1000 இருக்குது, 2000 இருக்குது, ஒரு 5000 இருக்குது. 1000 2000க்குலாம் இப்போ வாங்க முடியாது, இதுக்கு முன்னாடி உள்ளதில் வாங்கலாம். ஒரு 5000 இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது உடனே ஓடி போய் ஒரு 100 மில்லி காயினை வந்து வாங்கி வைங்க. அந்த காயின் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 100 மில்லியாக ஒரு 10 20 காயின் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து உதவும். ஒரு வீடு வாடகைக்கு வந்து இருக்க முடியல, நான் வந்து ஒத்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த காயின் அவ்வளோத்தையுமே கொண்டு போய் நீங்கள் ஒன்று அடகு வைக்கலாம், இல்லை விற்றுக்கலாம், எதையோ ஒன்று செஞ்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை சொந்த வீடு கட்ட போகிறோம், இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் சுவர் போட போகிறோம், இல்லையா மேலே ஒரு ரூம் எடுக்க போகிறோம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். அதுவும் இல்லையா, என் பையனை வந்து காலேஜில் சேர்க்கணும், என் பொண்ணை வந்து காலேஜில் சேர்க்கணும், எனக்கு வந்து அந்த நேரத்தில் காசு தேவை, யார்கிட்ட போய் கேட்டு நிற்க அப்படின்னு கேட்காம இந்த 100 மில்லியாக நம்ம சேர்த்தோம் பார்த்தீங்களா, இந்த 100 மில்லியை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்திங்கனாலே அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் வரும். தங்கம் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு நினைக்காதுங்க, இப்போ சில்வரும் சேர்ந்து நானும் உன் கூட வரேன்டா அப்படிங்கிற மாதிரி இதுவும் சேர்ந்து ஓடி வருது தங்கத்துக்கு கூடவே. நானும் ஒன்றை மாதிரி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாகவே ரெண்டுமே ராக்கெட் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கிறனால நீங்கள் சில்வர் காயின் வாங்குங்க. 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க. வாங்கி காயின்ஸாக நிறைய சேருங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்ப்பேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, இப்போ அது அமெரிக்காவில் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, உண்டியலோட மேலே காசு சேர்ப்போம். அது சேர்க்குறதெல்லாம் பார்த்து நான் முதல்ல ஷாக் ஆகிட்டேன். அது என்னென்னா மாதம் ஒரு கோல்டு காயின் வாங்கி போட்டுட்டு இருந்துச்சு. இடையில வந்து அப்பா அம்மா கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு அது தனியாகவே கோல்டு காயின் வாங்கி போட்டுகிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லபடியாக அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுச்சு. யூடியூப் சேனல் அது போட்டுகிட்டே இருக்குது. அது பேர் சரியாக ஞாபகம் இல்லை, நான் பேர் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கமெண்டில் போடுறேன் ஓகேவா. அந்த மாதிரி உண்டியில் கோல்டு காயின் போடுற அளவுக்குலாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தர்றவங்கலாம் 1 2 யூடியூபர்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு உண்டியல் வாங்கிக்கங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து கண்டிப்பாக செக்யூர் ஆகும்ப்பா. இப்போ இருக்கிற ஹை ரேட்டுக்கு இப்படியாச்சும் கண்டிப்பாக நம்ம சேமிக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து சூப்பராக டெவலப் ஆகும். அந்த நேரத்தில் அப்போயே முழிச்சிக்கிட்டு நிற்காமல் பேந்த முழிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்த விஷயம், லாஸ்ட் விஷயம் என்னதுப்பா, கலர் நோட்டை சேவ் பண்ணுங்கள். கலர் நோட்டு அப்படின்னு உடனே நீங்கள் பாட்டு கலர் நோட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொன்னது 100 200 50 அந்த மாதிரி. சில பேருக்கு 10 ரூபா காயின்ஸ் வந்து சேவ் பண்ண பிடிக்கும். ஓகே, நீங்கள் அப்படி கூட பண்ணுங்கள். ஏதோ ஒரு சேவிங்ஸ், அவ்வளோதான். நமக்கு வந்து மணி சேவிங்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 100 வந்து நோட்டு எடுத்து வைக்க ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு இந்த 200 நோட்டு மேலே ஒரு அலாதி பிரியம் அப்படின்னே சொல்லலாம், அந்த கலருக்காக. சில பேருக்கு 50 நோட்டு, எனக்கு 50 நோட்டுனா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு 20 நோட்டுனா பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து தனியாக சேவ் பண்ணுங்கள். வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, அடித்து கேட்பாங்க. அப்போ கூட சொல்லிடக்கூடாது சரிங்களா. அதை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நாளைக்கு 2026 ஸ்டார்ட் ஆகுதா, நீங்கள் வந்து ஒரு கோல் எடுங்க. என்னென்னா, இந்த வருஷம் நான் வந்து 50 ரூபாய் எடுக்கிறேன், இல்லை 100 ரூபாய் எடுக்கிறேன்ப்பா. 2027 மட்டும்தான், 2027 மட்டும்தான் நான் வந்து அதை வந்து ரிவீல் பண்ணுவேன். அது வரைக்கும் எவன் அடித்து கேட்டாலும் சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு கோல் எடுங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கில் அது வந்து கண்டிப்பாக கையில் கிடைக்கும். அது வந்து லட்சக்கணக்கில் கிடைச்சாலும் நம்ம மனசுக்கு அது எப்படி தெரியும்னா கோடிக்கணக்கில் கிடைச்ச மாதிரி தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் உங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். நாளைக்கு என் புருஷன்ட்டு இருந்து ஆட்டை போடுறேன், ஒரு 100 ரூபாயை டெய்லி 100 ரூபாய் சேர்க்குறேன், அடுத்த வருஷம் லட்சாதிபதி ஆகுறேன் அப்படின்னு ஒரு கோல் எடுக்கலான் இருக்கேன். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் கோல் எடுக்கணும், வாங்க சேர்ந்து முன்னேறலாம் ஓகேவா. இல்லை ஒரு 50 ரூபா தான் உங்கள் வீட்டுக்காரங்க தருவாங்கன்னா ஓகே, 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி குட்டியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா. எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. மாமியார் மாமனார்கிட்டையோ புருஷன்ட்டையோ பிள்ளைங்கிட்டையோ சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவசரத்துக்கு உடனே கேட்பாங்க, ஏம்மா நீ தான் அந்த உண்டியில் வச்சிருக்கல எடுத்துட்டோமா அப்படின்றவாங்க. அதனால் யார் கேட்டாலும் என்கிட்ட 10 பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வைக்கிறோம். அடுத்த வருஷம் நம்ம கோடீஸ்வரி ஆகி காட்டுறோம் ஓகேவா. டீலா நோ டீலா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் டீலின்னு கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா. இதுதான்டா இன்றைக்குள்ள வீடியோ. என்னடா வீடியோ இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காதுங்க. யார்கிட்டயே பார்ட் 1 போட்டிருக்கிறதுனால அதுலேயும் போய் பார்த்துட்டு கொஞ்சம் பேர் இதுலேயும் பார்க்க வாங்க ஓகேவா. சரி ஓகே, 2022 லாஸ்ட் வீடியோவுக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் நீங்கள் எப்படி சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக மனநிறைவோடு இருந்தீங்களோ, இதை விட அதிகமான அளவு மனநிறைவோட சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் கை கால் தெம்பும் திறனோடையும் நீண்ட ஆயுளோட நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் துவா செய்வோம், எல்லோரும் நல்லா இருப்போம் ஓகேவா. வேறு என்ன சொல்லலாம். சரி, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கும் எனக்கும் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். நானும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் தான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லோரும் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேர் எனக்காக விஷ் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ கண்டிப்பாக எனக்காக விஷ் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக லைக்கையும் பண்ணிடுங்க ஓகேவாம்மா.
ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். அட்வான்ஸ் 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 ஹாப்பி 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 நியூ இயர். நாளைக்கு இதே மாதிரி புது வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்மா.